வணக்கம். நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 90s பிறந்தவங்களுடைய ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன பர்டிகுலரா 90s பிறந்தவங்களுக்கு மட்டும் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 90s பிறந்தவங்க பெருசா எந்த விஷயத்துக்கு அவங்க ஆசைப்பட மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் என்னோட லைஃப்ல இது எனக்கு கிடைச்சா போதும், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆசைகள் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அது போல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆசைகள் எனக்கு எப்ப நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கு, இது எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க வச்சுக்கோங்க. அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம இப்ப பார்ப்போம். சோ இங்க நம்ம as usual 3 விதமான கார்டு எடுக்கலாம். டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கணும் அப்படின்னா டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நீங்க 3 டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரெடிக்ஷன் பாருங்க. அண்ட் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடிங்கிட்டு நீங்க வேண்டிக்கிட்டு அப்புறம் பாருங்க. இது நிச்சயமா உங்களுக்கான ப்ரெடிக்ஷனா இருக்கும். சோ இப்போ நம்ம டைப் 1 கார்டுக்கான ப்ரெடிக்ஷன். சோ டைப் 1 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். இது டைப் 1 கார்டுக்கான ப்ரெடிக்ஷன். சோ அடுத்ததான் டைப் 2 கார்டு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். இது டைப் 2 கார்டு நினைச்சவங்களுக்கான ப்ரெடிக்ஷன். சோ தேர்ட் ஒன்னா டைப் 3 கார்டு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன வருது அப்படின்றத பத்தி பார்த்துருவோம். சோ இது டைப் 3 கார்டுக்கான ப்ரெடிக்ஷன். இதோட டீடைல்ஸ் நான் கேப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ அதே போல இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுடைய 90s பிறந்தவங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி அவங்களுடைய ஆசைகள் எப்ப நிறைவேறும் அப்படின்றதையும் நீங்க செக் பண்ண சொல்லலாம். தேங்க்யூ சோ மச்.